ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, அன்பின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. என்னாலும் என்னோடு இருந்து கர்த்தாவே உம்முடைய வேதத்தை எனக்கு வெளிப்படுத்தும். நீரே கூட இருந்து பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்பிதாவே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போற வேத பகுதி பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம். ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதானையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாக்கின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமாலையும் இஸ்மவேலின் குமாரத்தியும் நேபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். ஆதாள் ஏசாவுக்கு எலிப்பாசை பெற்றாள். பஸ்மாத்து ரேகுவேலையும் பெற்றாள். அகோலிபாமால் ஏயுஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள். இவர்களே ஏசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தம் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததா இருந்தது. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர். சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களாவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பெயர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தினுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பெயர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பெயர். எலிப்பாஸின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். ரெகுவேலுடைய குமாரர் நாகாத், சேராகு, சம்மா, மீசா என்பவர்கள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் புத்திரர். சிப்பியோனின் குமாரத்தியும் ஆனாக்கின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமாள் என்கின்ற ஏசாவின் மனைவி ஏயுஷ், யாலாம், கோராகு என்னும் புத்திரரை ஏசாவுக்கு பெற்றாள். ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்களாவன. ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிப்பாசுடைய குமாரரில் தேமான் பிரபு, ஓமார் பிரபு, செப்போ பிரபு, கேனாஸ் பிரபு, கோராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக்கு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் எலிப்பாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமாகியிருந்த பிரபுக்கள். ஏசாவின் குமாரனாகிய ரெகுவேலின் புத்திரரில் நாகாத் பிரபு, சேராகு பிரபு, சம்மா பிரபு, மீசா பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் ரெகுவேலின் சந்ததியின் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் குமாரராயும் இருந்த பிரபுக்கள். ஏசாவின் மனைவியாகிய அகோலிபாமாலின் குமாரர் ஏயூஷ் பிரபு, யாலாம் பிரபு, கோராகு பிரபு என்பவர்கள். இவர்கள்
ஆனாக்கின் குமாரத்தியும் ஏசாவினுடைய மனைவியுமாகிய அகோலிபாமாவாள் சந்ததியில் இருந்து பிரபுக்கள். இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி. இவர்களே அவர்களில் இருந்த பிரபுக்கள். அவர்கள் தேசத்தில் குடிகளாகிய ஒரியானான், சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், அனாக்கு, தீஷோன், ஏத்சேர், தீனான் என்பவர்கள். இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயீரின் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள். லோத்தானுடைய குமாரர் ஓரி, ஏமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். சோபாலின் குமாரர் அல்வான், மனாக்கத், ஏபா, செப்போ, ஓனான் என்பவர்கள். சிப்பியோனின் குமாரர் ஆயா, அனாக்கு என்பவர்கள். வனாந்தரத்திலே தன் தகப்பனாகிய சிபியோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த அனாகு இவன்தான். அனாகின் பிள்ளைகள் தீஷோன், அகோலிபாமாள் என்பவர்கள். இந்த அகோலிபாமாள் ஆனாக்கின் குமாரத்தி. தீஷோனுடைய குமாரர் எம்தான், எஸ்பாஸ், இத்ரான், கேரான் என்பவர்கள். ஏத்சேருடைய குமாரர் பில்கான், சகவான், அக்கான் என்பவர்கள். தீஷானுடைய குமாரர் ஊத்ஸ், அரான் என்பவர்கள். ஓரியரின் சந்ததியிலே தோன்றிய பிரபுக்கள் லோத்தான் பிரபு, சோபால் பிரபு, சிபியோன் பிரபு, அனாகு பிரபு, தீஷோன் பிரபு, ஏத்சேர் பிரபு, தீஷான் பிரபு என்பவர்கள். இவர்களே சேயீர் தேசத்திலே தங்கள் இடங்களில் இருந்த ஓரியர் சந்ததியான பிரபுக்கள். இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாள்கிறதற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்கள் ஆவன. பேயோருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான். அவனுடைய பட்டணத்துக்கு தின்காபா என்று பெயர். பேலே மரித்த பின் போஸ்ரா பட்டினத்தானாகிய சேராகுனுடைய குமாரனாகிய யோபாப் அவன் பட்டணத்துக்கு வந்தான். யோபாப் மரித்த பின் தேமானிய தேசத்தானாகிய உஷாம் அவன் பட்டினத்திற்கு வந்தான். உஷாம் மரித்த பின் மோவாபின் நாட்டிலே மீதியாயினரை முறியடித்த பேதாதின் குமாரனாகிய ஆதாத் அவன் பட்டினத்துக்கு வந்தான். அவனுடைய பட்டினத்துக்கு ஹாவீத் என்று பெயர். ஆதாத் மரித்த பின் மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா அவனுடைய பட்டினத்திற்கு வந்தான். சம்லா மரித்த பின் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரெகபோத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டினத்துக்கு வந்தான். சவுல் மரித்த பின் அக்போருடைய குமாரனாகிய பகால்கானன் அவனுடைய பட்டினத்துக்கு வந்தான். அக்போருடைய குமாரனாகிய பகால்கானன் மரித்த பின் ஆதார் அவனுடைய பட்டினத்திற்கு வந்தான். அவனுடைய பட்டினத்திற்கு பாகு என்று பெயர். அவன் மனைவியின் பேர் மெகதெபேல். அவள் மத்ரேருடைய குமாரத்தியும் மெக்கக்காவின் குமாரத்தியுமாய் இருந்தாள். தங்கள் பற்பல வம்சங்களின்படியேயும் வாசஸ்தலங்களின்படியேயும் நாமதேயங்களின்படியேயும் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்கள் ஆவன: திம்னா பிரபு, அல்வா பிரபு, ஏதேத் பிரபு, அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பீனோனின் பிரபு, கேனான் பிரபு, தேமான் பிரபு, மிக்சார் பிரபு, மக்தேயேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள். இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா. ஸ்தோத்திரம். இது வெறும் ஏசாவுடைய வம்ச வரலாறு. ஏசாவுக்கு இன்னொரு பேரு ஏதோமியனுடைய தகப்பன். அந்த சந்ததியில பிறந்த பிரபுக்கள், அவர்களுடைய நாமங்கள், அவர்களுடைய உறவுகள், அம்மா,
அவங்களுடைய நாமங்கள் எல்லாத்தையுமே இந்த 36ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.